படிக்கிற காலேஜ்ல தோனிக்கு எதுக்கு சிலை? அவர் கிரிக்கெட் தானே விளையாடினாரு, சுதந்திரத்துக்கா போராடினாரு. இப்படி பேசுறதுக்கு முன்னாடி வரலாற்றை ஒரு வாட்டி புரட்டி பார்க்கணும். குஜராத்ல பரூல் யூனிவர்சிட்டியில தோனி 2011 அடிச்ச சிக்ஸ சிலையா வடிச்சிருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் என்ன தெரியுமா? சாதாரண சின்ன டவுன்ல இருந்து கிளம்பி 28 வருஷமா மங்கி போன இந்திய கிரிக்கெட்டை உலகத்தோட உச்சிக்கு கொண்டு போனவர் தான் இந்த தோனி. இதுவும் ஒரு வகையான சுதந்திரம் தான். 1983ல கப்படிச்சதோட லாஸ்ட் 87, 96 இந்த காலகட்டத்துல செமிஃபைனல் சொந்த மண்ணுல தோத்து போயிட்டோம். 96ல ஈடன் கார்டனே 10 கிட்டி எரிஞ்சது. 1999ல சூப்பர் 6 தாண்டல. 2003ல ஃபைனல் போனோம், ஆனாலும் தோத்து போயிட்டோம். அந்த வழியோட 2007ல ஜாயின் பண்ணா பங்களாதேஷ் கிட்ட லீக்லயே தோத்து போயிட்டு வெளியே வந்தோம். இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு இருக்கிற சோக்கஸ் என்ற பேர் தான் ஒரு காலத்துல நமக்கு இருந்தது. 28 வருஷம் கழிச்சு மில்லியன் கணக்கான மக்களோட ஏக்கத்தை தன்னுடைய 6 மூலமா 2011ல தீர்த்து வச்சாரு தோனி. கற்பனையில கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை செஞ்சு காட்டுறவன் தான் இந்த தோனி. அதான் a symbol of possibilities னு முடியாததை முடிச்சு காட்டுறவன் தோனின்னு சலைக்கு கீழே எழுதிட்டானுங்க. யுனிவர்சிட்டிக்கு வர ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் நினைச்சா எதை வேணாலும் சாதிக்கலாம்ன்ற நம்பிக்கையை விதைக்க தான் இந்த சிலையும் இந்த வரியும். வெல்கம் டு 100 டேஸ்ல 100 கிரிக்கெட் டைரிஸ். டே 7ல நம்ம பார்க்க போறது தோனி 6 அடிச்சு வேர்ல்ட் கப்பை வாங்கி கொடுத்த கதை. வருஷம் 2011 ஏப்ரல் 2 அன்னைக்கு சாயந்தரம் இந்தியாவுல எவனுமே சோறு திங்கல. ஸ்ரீலங்கா 274 ரன் அடிச்சப்பவே வயிறெல்லாம் கலங்கி போயிடுச்சு. பத்தாவதுக்கு ஷேவாக்கு டக் அவுட். நம்பிக்கை நட்சத்திரமா இருந்த சச்சின் 18 ரன்ல அவுட். மறுபடியும் இன்னொரு அவமானம். இதுவரைக்கும் இந்தியா பிரஷர்ல ஆடவே மாட்டாங்கன்னு இருந்துச்சு. மறுபடியும் 2 விக்கெட் காலி. கம்பீரும் கோலியும் மெதுவா ஆடி 50 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டு கொஞ்சமா மேட்சை நகர்த்திக்கிட்டு போனாங்க. கோலியும் 35 ரன்ல காலி. இப்ப இந்தியாவே எதிர்பார்த்தது இந்த சீரீஸ்ல ஃபார்ம்ல இருந்த யுவராஜ் சிங் வருவாருன்னு. ஆனா வந்தது 8 மேட்ச்ல 150 ரன் மட்டும் அடிச்ச தோனி. முறைதரம் ஓவர்ல யாரும் அவுட் ஆக கூடாதுன்றதுக்காக சிஎஸ்கேவோட என் கூட ஆடணும்னா எப்படி ஆடணும்னு எனக்கு தெரியும் சொல்லிட்டு கம்பீரோட பார்ட்னர்ஷிப் போட்டு டயர் ஓட்டி 109 ரன் சேர்த்தாரு. ஒரு கட்டத்துல கம்பீரும் காலி. மேட்ச் கடைசி கட்டத்துக்கு வருது. 4 ரன் தேவை. குலசேகரா பந்து வீசுறாரு. தோனி பேட்டை சுத்துறாரு. கண்ணிமைக்கிற நொடியில வான்கடை ஸ்டேடியத்தினுடைய கூரையை முட்டிக்கிட்டு பறகுது 6. அடுத்த நொடி வீட்டுல தட்டு பறகுது. தெரியாதவங்க கூட கட்டி பிடிச்சு அழுவுறான். தெருவுல பட்டாசு வெடிக்குது. அது வெறும் 6 இல்ல, 28 வருஷமா பட்ட அவமானத்தை தொடச்ச ஆயுதம். வாழ்க்கையில சாதிக்கிறதுக்கு தடையா இருக்கிறது கஷ்டம்னு எவெல்லாம் சொல்றானோ அவெல்லாம் தோனியோட சிலையை ஒரு நிமிஷம் பார்த்தா போதும். இப்ப நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, தோனியோட சிலையை காலேஜ்ல வச்சது சரியா தவறா? டே 8ல வர கிரிக்கெட் டைரியோட பக்கத்தை தெரிஞ்சுக்கணும்னா ஷார்ட்ஸ் தமிழை ஃபாலோ பண்ணிக்கோங்க.